சம்மர்ல அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது போய் தண்ணியில ஒரு நாள் ஃபுல்லா எரும மாடு மாதிரி ஊறினா கூட பரவாயில்லன்னு தோணுங்க நமக்கு. அப்படி நாங்க போன இடம் தான் பிளாக் தண்டர். ஏன்னா எங்க தியாவுக்கு தண்ணினா ரொம்ப இஷ்டம். ஒரு டைம்ல நாங்க பீச்சுக்கு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனாங்க. தண்ணியை பார்த்தவங்க ஐயோ என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்கிற மாதிரி அவ்வளவு அழுக அழுதாங்க. ஆனா பிளாக் தண்டருக்குள்ள போனாங்க. உள்ள போகும்போதே ஒரு இடம் பிளசண்டான எப்படி சொல்ற ஜாலியா இருந்துச்சு. உள்ள போகும்போது நிறைய ஹார் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் குழந்தைய வச்சுட்டு பார்க்க முடியாதுதான் நாங்க போகல. ஃபர்ஸ்ட் நானும் அவங்க அப்பா போயிட்டு ஒரு மாட்டு வண்டி மாதிரி இருந்துச்சு, அதுல தியா உட்கார வச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனோம். உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா 2 பேர் ஜோக்கர் மாதிரி இருப்பாங்க இல்லையா, குட்டி குட்டி அண்ணாங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு உள்ள போகும்போது தியாவும் ஒரே ஹாப்பி. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, தண்ணியில போயிட்டு எப்படி விளையாட போறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட தண்ணியை பார்த்துன்னு, அப்பா அங்க பாருப்பா தண்ணியை பாருப்பா. இன்னும் நாங்க தண்ணியெல்லாம் பார்க்காத மாதிரி தியாமா டயலாக். அப்ப நேரம் கொஞ்சம் உள்ள போனோம். உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹைட்டா கீழே ஸ்லைட் பண்ணி தண்ணியில வந்து விழுவாங்க பாத்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்தோன்னே ஆசைதான், எங்க வீட்டுக்காருக்கும் ஆசைதான். ஆனா அப்போ பார்த்த உடனே பயமா இருந்துச்சு, அதனால யாருமே நாங்க போகல. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னாக்க, மேல இருந்து கீழே சர்க்கஸ்க்கு வர்றதுக்கு வந்து நம்ம லேடிஸும் பிள்ளைங்களை மட்டும்தான் போகலாம், ஜென்ஸ் அலோடு கிடையாது. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா பார்த்தாக்க அவங்க அப்பா மேல தூக்கி போய் திரும்ப வந்து நீ தான் போகணுமாம்மா, நீ கூட போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு பாப்பா கூட போயிட்டு அந்த ஸ்லைட நல்லா விளையாண்டோம். அதுக்கப்புறம் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா மழை வரும் இல்லையா, அத மாதிரி ஒரு செட்டிங் வச்சிருந்தாங்க. நாங்க பிளாக் தண்டர் வந்து காலேஜ் படிக்கும்போது போயிருந்தோம். அப்ப தனியா என்ஜாய் பண்றேன். இப்ப அப்பாவும் பொண்ணு என்ஜாய் பண்றாங்க பாருங்க, செம்ம ஹாப்பி. தியாவுக்கு வந்து தண்ணியை பார்த்த உடனே போதும், எப்படா கீழே நம்மளை இறக்கி விடுவாங்க ஓடலான் இருக்கும். அங்க சாங்ஸ் எல்லாம் வந்துச்சா, டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க மேடம். அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பொம்மை மாதிரி இருந்து ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டிங் வச்சிருந்தாங்க. அந்த செட்டிங்ல பாத்தீங்கன்னா என்னைக்கு வந்து பேக் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்பா மகளும் நிறைய போயிட்டாங்க. என்னைய மட்டும் கீழே விட்டு நீ வீடியோ எடு, எங்களை போட்டோ எல்லாம் எடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் கீழே நின்று அவங்க 2 பேரையும் வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்தேன். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அப்பாவும் பொண்ணும். பிளாக் தண்டர் போயிருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நேரம் என்ன பண்ணோம்னா ஆர்டிபிஷியல் பீச் இருக்கும், அந்த பீச் பக்கம் போனோம். அங்க போனா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண விட்டாங்க. நிறைய கூட்டம் இல்லாததுனால அந்த அலை ஆன் பண்ணல, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அவங்க அப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன என்னமோ அலைலாம் வரும்னு சொன்னா ஒண்ணுமே வரவே இல்லை, அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருப்பா வெயிட் பண்ணுப்பா, டைமிங் தான் அங்கெல்லாம். இப்ப 2 மணிக்குனாக்கா 2 மணிக்கு அங்க கூட்டம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாக்க உடனே அலைய வந்து வர்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம பீச்ல எப்படி வருமோ அதே மாதிரிதான் அலை வரும். ஒரு வழியா கூட்டம் சேர சேர அந்த அலையை ஆன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ மோஷன்ல அலை வர ஆரம்பிச்சது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செம்ம கத்தல். வெயிட் பண்ண ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள அந்த அலைய ஆன் பண்ணிட்டாங்க. பாருங்க எப்படி அலை ஸ்லோ மோஷன்ல வந்துகிட்டு இருக்குன்னு. தியாவும் வெகு தொலைவுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த அளவுக்கு அலை வரும்னு சொல்லிட்டு, தெரியாதனால அவங்க வெகு தொலைவுக்கு போயிட்டு அப்பாவும் மகளும் ரொம்ப தூரமா பாருங்க, ஃபர்ஸ்ட் தண்ணி வருது இல்லையா அங்க இருக்காங்க பாருங்க 2 பேரு. அவங்க 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தியா என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்க அம்மா அப்பா விளையாட விடல, சும்மா அவங்க அப்பாவை போட்டு தண்ணியில உள்ள விடுப்பா, உள்ள என்ன அமைதி காட்டு பண்ணா சொல்லி ரொம்ப பாடா படுத்துட்டாங்க. அதனால அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா குளிர் தூக்கிட்டு முன்னாடி வந்துட்டாங்க. கூட நாங்க அந்த ஆர்டிபிஷியல் சீனை முடிச்சுட்டு வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் எதுக்குமே வரலன்னு சொன்னதுனால அவங்க அப்பாவும் பொண்ணும் இந்த ரிங்குள்ள போயிட்டு ஜாலியா ஸ்விம் பண்ணலான்னு போனாங்க. பார்த்தா அந்த ரிங்கே கவுற அளவுக்கு போயிடுச்சுப்பா, 2 பேரும் பாவம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணாங்க. அதோட நல்லா நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் அங்கேயே முடிச்சுட்டு, சாப்பாடும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நாங்க மதியத்துக்கு மேல வீடியோ எல்லாம் எதுவுமே எடுக்கல. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமா பார்த்தோமா, பார்க் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்க வந்து ஆஸ்ட்ரிச் அது மாதிரி அந்த கோழிலாம் இருந்துச்சு, அதை பார்த்தோம். ட்ரெயின் எல்லாம் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் எதுக்கும் போகல. அப்படியே பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் 4 o'clock இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்க ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுனால நான் இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பபாய்.